ரொம்ப ஷாக்கிங்க. ரொம்ப இன்னுமே அந்த பதட்டம் போகல எனக்கு. எல்லார் வீட்லயும் பிரச்சனையாகி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, ஒருத்தருக்கு டிவி போயிடுச்சு, ஒருத்தருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் போயிடுச்சு, ஃபேன் போயிடுச்சு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பயத்துல இருக்கேன். ஹலோ கோபி அம்மா ஃபேமிலி. வேத்து பூத்து ரொம்ப ஷாக்கிங்க. ரொம்ப இன்னுமே அந்த பதட்டம் போகல எனக்கு. என்னன்னா, அ இன்னைக்கு வந்து ஒரு 3:30 மணிக்கு மேல எங்க வீடு மட்டும் நான் சொல்றேன் பின்னாடி சொல்றேன். எங்க வீட்ல வந்து கரண்ட் ப்ராப்ளம். என்னடா கரண்ட் ப்ராப்ளம் தானே அப்படின்னு சிம்பிளா நீங்க யோசிக்கலாம். பட் இது அந்த பிரச்சனை இல்ல. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவர் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ். அந்த ஹை வோல்டேஜ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் அது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இது எனக்கு வந்து 3:30 மணிக்கு அந்த ஹை வோல்டேஜ் வந்திருக்குது. பட் எனக்கு தெரிய வந்தது ஒரு 6:30 மணிக்கு மேல தான். ஏன்னா, நாங்கலாம் இன்னைக்கு புதன்கிழமை சந்தைக்கு போயிட்டு திரும்பி வந்து அதுவரை கரண்ட் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திரும்பி வந்தா ஆ கரண்ட் இல்ல அப்படின்னா, யூபிஎஸ் மட்டும் வேலை செய்யும். எந்த வீட்லயுமே லைன் இருக்காது. கரண்ட் இருக்காது. பட் ஒரு 6 மணி, 6:30 மணி அந்த இருட்டுற டைம் பார்த்தா எல்லா வீட்லயும் லைட் எரிஞ்சது தான் எங்களுக்கு டவுட் வந்துச்சு. என்னடா அ கரண்ட் இருக்குது. இப்ப இங்க மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னோனே, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தா, அந்த அதாவது இந்த சுவிட்ச் இருக்குல்லங்க, இதுல வந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாரி ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த இண்டிகேஷன் சுவிட்ச்ல இருக்கும். அது எரிஞ்சிட்டு இருக்குது. பட் ஃப்ரிட்ஜ் வந்து ஆன்ல இல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பதறிட்டு, எ ஒருவேளை யூபிஎஸ்லயும் லைன் வரல. என்ன ஏதுன்னு பயந்துட்டு, சரி யூபிஎஸ் தான் பிரச்சனையா இருக்குன்ட்டு அந்த யூபிஎஸ் சர்வீஸ் பெர்சன கூப்பிட்டேன். நல்ல வேளை பக்கத்துல தான் இருந்தாப்டி வந்து பார்த்துட்டு, யூபிஎஸ் நல்லா இருக்குண்ணே அப்படின்ட்டு, சரி எதுக்கு லைன் செக் பண்றேன்னு செக் பண்ணா, நீங்க நம்ப மாட்டீங்க. 400 வாட்ஸுங்க. 400 வாட்ஸ் வந்து அ லைன் வருது. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து 220 டூ 240 தான் மேக்ஸிமம். பட் எங்க வீட்டுக்குள்ள 400 வாட்ஸ் லைன் வந்துட்டு இருந்திருக்கு. இப்ப எனக்கு என்ன பயம்னா, ஃப்ரிட்ஜு கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து 8 மணிக்கு மேல வரைக்குமே 3:30 மணிலேருந்து 8 மணிக்கு மேல வரைக்கும் ஆன்ல தான் இருந்திருக்குது. டிவி எல்லாம் இருக்கு. இப்ப என்னன்னு தெரியல. அ இப்ப நான் நினைச்சது எங்க வீட்ல மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சேன். இல்ல. இப்போ போய் நான் வெளிய போய் இந்த அந்த லைன் மேன் இவங்கட்ட எல்லாத்துட்டயும் பேச தான் எல்லார் வீட்லயும் பிரச்சனையாகி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, ஒருத்தருக்கு டிவி போயிடுச்சு, ஒருத்தருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் போயிடுச்சு, ஃபேன் போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. இப்ப இன்னொருத்தர் வீட்ல டிவிலேருந்து புகையே வந்துருச்சுன்னுருக்காங்க. இன்னொருத்தர் டிவி ஏதோ புஸ்ஸுன்னு சவுண்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஆன் ஆகலைங்கிறாங்க. இப்ப லைன் வரும். உங்களுக்கு தெரியுது. இப்ப லைன் இருக்குன்னு இப்ப தெரியுதுல்ல. லைன் இருக்கு. ஆனா 400 வாட்ஸ்ல இது எல்லாம் இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் பயந்துட்டு மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. அ இந்த வீதியே பயந்துட்டு லைன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மெயின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எப்ப ரெடி ஆகும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப டைம் என்னாச்சு? அ இது எப்படி ஹை வோல்டேஜா அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன வீட்ல இருக்குங்கிறதெல்லாம் இப்ப காட்டுறேன் பாருங்க. பாருங்க. டிவி பிளக்கும் கழட்டி விட்டேன். பட் பயம் என்னன்னா, கரண்ட் வந்து ஆன் பண்ணா தான் தெரியும். நீ அடுத்து வாங்க. இப்ப மணி பார்த்தீங்களா? மணி 9:30 மணி. ஸோ 3:30 மணிக்கு போனது. இப்போ லைன் எல்லாம் சொல்லி வந்து அவங்க ஒரு 8 மணி 8:30 மணி பக்கம் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரெடி ஆகல. மணி 9:30 ஆயிடுச்சு. இன்னும் ஃபேன் போடுறதுக்கு பயந்துட்டு, பட் லைட் வேணும். ஏன்னா இருட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் லைட்டை மட்டும் போட்டு வச்சிருக்கிறேன். நீ அடுத்து இன்னும் ஒன்னொன்னா காட்டுறேன் வாங்க. பாருங்க, யூபிஎஸ் லைனும் கழட்டி விட்டோம். கழட்டி விட்டுட்டு மெயின் மட்டுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா யூபிஎஸ் போறக்கும் வாய்ப்பு இருக்குது. நீ பாருங்க, ஃப்ரிட்ஜ் லைன் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சு இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இருக்குமான்னு தெரில. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ ரொம்ப பயத்தில் இருக்கிறது இதுதான். ஏன்னா இது போயிடுச்சு அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை செலவாகுன்னே தெரியாது. நம்ம இப்போ இருக்கிற அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் அது ஒன்று தான் பயந்துட்டு இருக்கிறேன். இப்போ லைன் வந்து நார்மல் வோல்டேஜ் வந்து அதுக்கப்புறம் இதை வந்து ஆன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். தெரியலைங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தயவுசெய்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளே பண்ணுங்க. எந்த செலவும் தயவுசெய்து வச்சுக்கூடாது. எந்த செலவுமே எனக்கு வரக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிங்க. மிக்சி, இண்டக்ஷன் இதோட லைன்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன்.
தயவு செய்து உங்கள் வீட்டில் ஓவர் வோல்டேஜ் இல்லை லோ வோல்டேஜ் வருதுன்னா இதை வந்து நீங்கள் ப்ளக்கில் இருந்தால் போதுமே, சுவிட்சை நான் ஆன் பண்ணலையே அப்படின்னு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருந்தாலுமே லைன் வரும். அதுதான் பிரச்சனை. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்லாம் இது மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா முதல்ல ப்ளக்கை கழட்டி விடுங்க. அது ஆனில் இருக்கக்கூடாது, ப்ளக்கில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா போயிடும். இது எல்லாம் கழட்டி எல்லா ஒயரையும் கழட்டி வச்சிருக்கிறேன். பட் கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் ப்ளக்கில் தான் இருந்திருக்குது. நீ வந்து ஒன்றொன்னா செக் பண்ணால் தான் தெரியும். வாங்க உங்களுக்கு அடுத்து என்ன முக்கியமான பிரச்சனை என்னன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படின்னா நியூட்ரலில் வந்து லைன் வருது. ஸோ நியூட்ரலில் லைன் வரும்போது தான் அந்த ஹை வோல்டேஜ் ஆனால் நியூட்ரலில் லைன் வந்தால் தான் இந்த மெயின் பிரச்சனை ஆகும். அப்போ தான் இந்த ஒன்றொன்னா போகிறது. சரி, நியூட்ரல் லைன் வருதா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீ வாங்க பக்கத்தில் வாங்க காட்டுறேன். பாருங்க, இதில் லைட் எரியுதுங்களா? அதாவது இந்த ஒரு லைனில் லைட் எரியுதுங்களா? இதில் வரலையா? இதுலேயும் லைன் வருது பாருங்க. ஸோ இப்படி வந்து ரெண்டுலையுமே லைன் வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நியூட்ரல் லைன் வருது. இப்படி வந்துச்சுன்னா இருக்கிற எல்லா டிவைஸும் போயிடும். எனக்கு இதை விட அடுத்து இன்னொரு மிகப்பெரிய பயம் என்ன தெரியுங்களா? வாங்க காட்டுறேன். அடுத்து எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம், ஒன்று ஃப்ரிட்ஜு, செகண்டு டிவி. அதை விட எனக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பயம் என்னன்னா லேப்டாப். என்னன்னா பாருங்க, சுவிட்சு போட்டேன், இங்கே இப்போ ஆன் பண்ண ஆன முதல்ல இங்கே எனக்கு லைனே வரல. ஆனும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனும் ஆகலை. இப்போ என்னன்னா இந்த ஹை வோல்டேஜில் அடாப்டரு கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் பண்ணி லைன் கொடுக்கல அப்படின்னா சந்தோஷம், பிரச்சனை இல்லை. இப்போ வோல்டேஜ் நார்மலானோன்னா இது வேலை செய்யும். இல்லை ஹை வோல்டேஜ் உள்ள போர்டுக்குள்ளே போயிருந்தது அப்படின்னா லேப்டாப் காலி. இந்த லேப்டாப்பை நம்பித்தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், என் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நான் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய சொன்னதில்லை. நிறைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, கோடிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்ம மெயின் யூடியூப் இது எல்லாமே இதில் தான் இருக்குது. இது எனக்கு போயிடுச்சு அப்படின்னா இதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. தெரியலைங்க, ரொம்ப 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 பயத்தில் இருக்கேன். சரி, இது நான் ரெடி ஆகட்டும், அதாவது கரண்ட்டு வரட்டும். ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு லைவாகவே எதெல்லாம் வேலை செய்யுது, இல்லை எதெல்லாம் வேலை செய்யலை அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்குமே ப்ரே பண்ணிங்க. எதுவுமே போயிடக்கூடாது, எல்லாமே வேலை செய்யணும்னு ப்ரே பண்ணிங்க.